சரி, இந்த நர்வ் பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலோட பொசிஷனை மாற்றி படுத்து பார்ப்பாங்க. ஸோ காலை நம்ம எத்தனை நாள் அப்படியே தூக்கி வச்சுக்க முடியும். ஸோ அப்போதைக்கு பிளட் சப்ளிமெண்ட் கிடைக்குமே தவிர இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ரெமெடி. ஸோ அதனால் நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னா, நம்ம ரொம்ப கல் மாதிரி தலைவாணி வச்சு தூங்கக்கூடாது. தலையோட பகுதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சமமாக இருக்கணும். கால்கள் வந்து அதற்கு கீழே, தலைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் தலைக்கு மேலே காலை தூக்கும்போது அப்போதைக்கு வலி குறையலாம். ஆனால் அது கண்டிப்பாக சர்க்குலேஷனில் இன்னும் வேறு விதமான ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ அப்போ கால்லேருந்து தலைக்கும் தலையிலேருந்து காலுக்கும் ப்ராப்பரான ரத்த ஓட்டம் போகணும். ஸோ சமமான தரையில் எப்பயுமே பெட்டு மேலே படுக்கிறத விட கட்டில் மேலே ஒரு பாய் போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு படுங்க. அதுதான் வந்து கரெக்டான ஸ்லீப்பிங் பொசிஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெச்சிங் யோகா பண்ணலாமா? நிறைய யோகாஸ், ஜிம்மில் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரிலாம் நரம்பில் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணலாமான்னா கண்டிப்பாக குறைச்சிக்கணும். யோகாவும் மெடிடேஷனும் தான் அவங்களுக்கான ஒரு கரெக்டான